श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्ति ह्यः प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூறிடினவன் எம்பெருமான். அவனைத்தான் சரணாகதி பண்றோம். மோட்சத்திலையும் அப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் அடையப் போகிறோம். ஆகையினால எம்பெருமான் யார் அப்படின்னா, குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல திவ்யமங்கள விக்கிரகம் தான் காட்டுவோம் நாம. அதுக்கப்புறம் தான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத காமிப்போம். கோயில்ல பெருமாளுடைய திருமையினை காமிச்சு இவர் தான் பெருமாள் அப்படின்னு தானே சொல்றோம். அதனால அதுதான் அடிப்படை. அதனால அந்த விஷயத்தை முதல்ல சொன்னார் சரணாகதி தீபிகையில. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். இது ரெண்டும் எம்பெருமானை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக அவன் பரன், பரமபுருஷன். நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா. வேதாந்த சாஸ்திரத்துல சொன்ன மொத்த விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத போகலாம், நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்லக்கூடிய 2 ஸ்லோகம் இப்ப பார்க்க போறோம். 6வது ஸ்லோகம். ஆவிஷ்ய தாரயசி விஸ்வமமுஷ்ய யந்தா சேஷி ஸ்ரீயப்பதிரசேஷ தனுர்நிதானம் இத்யாதி லக்ஷண கணை புருஷோத்தமம் த்வாம் ஜானாதி யோ ஜகதி சர்வ விதேஷ கீதஹ. எம்பெருமானே, நீ புருஷோத்தமன். உன்னை பற்றி சொல்லும்போது சில விஷயங்கள். முதல் விஷயம், இந்த உலகத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள, எல்லா வஸ்துக்குள்ளும் உள்ளுக்குள்ள நீ பிரவேசம் பண்ணியிருக்காய். உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்காய், இருந்து கொண்டு தரிக்கிறாய். தரிப்பதோடு மட்டுமில்லாமல் நியமனம் செய்கிறாய், அந்தந்த வஸ்துவை ஆளுகிறாய். 4வது, எல்லாத்துக்கும் சேஷியாக இருக்கிறாய். 5வது, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறாய். 6வது, ஸ்ரீயப்பதியாக. இப்படி 5 விதமா இருக்கச்ச எல்லா சமயத்திலையும் ஸ்ரீயப்பதியாக இருந்து கொண்டு நீ காரணமாக, சேஷியாக, ஆவேசம் பண்றவனாக, தரிப்பவனாக, அதுக்கப்புறம் நியமனம் செய்பவனாக, இப்படி எல்லாம் இருக்கிறார். இந்த மாதிரி உனக்கே இருக்கக்கூடிய லட்சணம், இதெல்லாம் அடையாளம். இந்த லட்சணங்களை கொண்டு உன்னை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, புருஷோத்தமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாளோ, அவன் சர்வஜன், அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு யாரு சொன்னான்னு கேட்டா, பகவத்கீதையில கண்ணனே சொல்லி இருக்கிறான் இந்த விஷயத்தை அப்படின்னு. அதாவது பகவானை பத்தி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5 லட்சணம் சொல்லிருக்க இங்க. லட்சணம்னா பகவானுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளம். தனிப்பட்ட அடையாளத்துக்கு லட்சணம் பெயர். அவனுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. அப்படி 5 லட்சணம் சொல்லியிருக்க. முதல் லட்சணம் ஆவிஷ்ய, அதாவது எல்லா வஸ்துக்குள்ளேயும் ஆவேசம் பண்ணியிருக்கான். ஆவேசம்னா உள்ளுக்குள்ள போயிருக்கான்னு அர்த்தம். அதாவது சகல அந்தர்யாமி. அவன் எல்லாம், அவனுக்கு சரீரமோ இல்லையோ, அவன் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவாக உள்ள புகுந்து இருக்கானோ இல்லையோ. அதனால சர்வ வஸ்துக்குள்ளேயும் உள்ளே இருப்பவன் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் தான். சகல வஸ்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கான். சேதனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கான். 2வது, தாரயசி. தாரயசினா தரிக்கிறான். உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் தரிக்கிறான். ஆவேசம் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் தரிக்கிறான். கேட்டா இது 2 சேர்த்து ஆவிஷ்ய தாரயசின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தரிக்கிறான் அப்படின்னா, ஏன்னா நிக்க வைக்கிறான்னு அர்த்தம். இல்லாட்டா எல்லாம் இதுவே நிக்காது. இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, நம்ம சரீரமே தான் உதாரணம். நம்ம சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து தரிக்க வைக்கிற இந்த ஆத்மா, ஜீவாத்மா,
ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் தானே சரீரம் இருக்கும். ஜீவாத்மா போயிட்டாலும் சரீரம் பொத்துன்னு கீழ் விழுந்துடாதோ. அதனால இந்த சரீரத்தை நிக்க வைக்கிறது யாருன்னா இந்த ஜீவாத்மா தான். அந்த மாதிரி லோகத்துல எல்லா பதார்த்தத்தையும் தரிக்கிறவன் எம்பெருமான். அப்படி தரிக்கும் போது உள்ள இருந்து தரிக்கிறான், வெளியில இருந்துன்னு இல்லை, உள்ளுக்குள்ள இருந்து தாங்கி பிடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிராணவாயு தான் எடுத்துக்கோங்களேன். உள்ள பிராணவாயு இருக்கு, சரீரம் நிக்கிறது, இல்லாட்டா நிக்காதோ இல்லையோ, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்க அப்படின்னா தான் எல்லா வஸ்துவும் வஸ்துவா இருக்கு, இல்லாட்டா அது நிக்காது. அடுத்தது ஆவிஷ்ய தாரயசி விஸ்வம். விஸ்வம் எல்லா பொருளையும் ஆவிஷ்ய உள்ளே புகுந்து தாரயசி நீ தரிக்கிறாய், அந்த வஸ்துவை நிலை பெறச் செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நீ இருக்கிறபடினால்தான் அது இருக்கு. ரெண்டாவது அமுஷ்ய யந்தா. அமுஷ்ய இதுக்கு எல்லாத்துக்கும் யந்தா நியமனம் செய்பவன், ஆள்பவன் அர்த்தம். எல்லா வஸ்துவையும் ஆளக்கூடியவன். அதாவது என்ன அர்த்தம்? அந்தந்த வஸ்து அசைகிறது எல்லாம் இவனால் தான் செய்யறது. ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மரம் இருக்குன்னா காரணம் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கா. மரம் அசைகிறதுனா காரணம் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருந்து அசைய வைக்கிறான். அதான் யந்தா, நியமனம் செய்பவன். சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளயும் உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான்னு மட்டும் இல்ல, இருந்து ஆழ்கிறான் அப்படின்னு அர்த்தம். எந்தானா அவன் ஆண்டுன்னு இருக்கான். அப்புறம் சேஷி, எல்லாத்துக்கும் சேஷியா இருக்கான். சேஷினா எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அர்த்தம். சகல வஸ்துக்குள்ளேயும் சொந்தக்காரமாக, அதான் அவனுடையதுதான் எல்லாமே. எப்படியானா இந்த சரீரம்ங்கிறது இந்த ஜீவாத்மாவுடையதோ, அந்த மாதிரி உலகம் மொத்தமும் அவனுடையதுதான். அப்புறம் அசேஷ தனுஹு. அசேஷம்னா எல்லாத்தினுடைய தனுஹு, எல்லாத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான்னு அர்த்தம். எல்லாம் அவனுடைய சரீரம். அப்புறம் நிதானம். நிதானம்னா காரணம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான். சகல வஸ்துவையும் சிருஷ்டிக்கிறவன் தானே, அதனால காரணமாகவும் இருக்கான். ஆக இதெல்லாம் எம்பெருமானுக்கே இருக்கிற தனிப்பட்ட அடையாளம். இதெல்லாமே உபனிஷத்துல சொன்ன அடையாளம். இதெல்லாம் உபனிஷத்துல பல தடவை சொல்லியிருக்கு. இப்போ ஆவிஷ்ய தாரயசி, எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே புகுந்து ஆள்பவன். அமுஷ்ய யந்தா, எல்லாவற்றையும் ஆள்பவன், உள்ளுக்குள்ளே புகுந்து தரிக்கிறவன். இரண்டாவது எல்லாவற்றையும் ஆள்பவன். மூணாவது சேஷி, எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கிறவன். நாலாவது அசேஷ தனுகு, எல்லாவற்றையும் தன் சரீரமாக கொண்டவன். அஞ்சாவது நிதானம். நிதானம்னா காரணம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவன். இதுல இந்த சரீரம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் தான் முதல்ல சொன்ன மூணும். அதாவது சரீரம்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவாலே தரிக்கப்படுவது, ஆத்மாவாலே ஆளப்படுவது, ஆத்மாவுக்கு சேஷமாக இருப்பதுன்னு மூணு லட்சணம் சொல்லியிருக்கார். பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சொன்ன விஷயம் இதெல்லாம். ஆத்மானா என்ன கேட்டா ஒரு சரீரத்துக்குள்ளே இருந்து அதை ஆளுவது, அந்த சரீரத்துக்கு உடமையாளனாக இருப்பது, அந்த சரீரத்தை தரிக்க செய்வது. அப்படி பார்த்தான்னா பிரபஞ்சம் மொத்தம் பகவானுக்கு சரீரம். அதனால அந்த அர்த்தத்துல தான் அசேஷ தனுகு. அசேஷம்னா மொத்தமும் உன்னுடைய தனு அப்படின்னு அர்த்தம், சரீரம்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் வெறும் பெருமான் இல்ல, ஸ்ரீயப்பதிஹி, லக்ஷ்மிபதியா இருக்கக்கூடியவன். இது முக்கியமான ஒரு அடையாளம். பெருமாளுக்கே ஒரு அடையாளத்துல ஸ்ரீயப்பதினு ஒரு அடையாளம் இருக்கு. வேதம் சொன்ன அடையாளம் இது. கிரீஷ்டதே லக்ஷ்மி பத்னின்னு வேதம் சொல்லி இருக்கு இல்லையா. இதனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, எல்லாருக்குள்ளயும் உள்ளுக்குள்ள புகுந்திருந்து தரித்து நியமனம் செய்யறதெல்லாம் சிவப்பதி. அதான் நமக்குள்ள இருக்கான், நம்ம உடம்புக்குள்ள இருக்கான். பெருமாள் மட்டும் இல்ல, பிராட்டியாரும் சேர்த்து, தாயாரும் சேர்த்து, ரெண்டு பேருமா உள்ளுக்குள்ள இருக்கான். ரெண்டு பேருமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ரெண்டு பேருமாக ரட்சிக்கிறார்கள், ரெண்டு பேருமாக காரணமாக இருக்கிறார்கள். ஆக ரெண்டு பேருக்கும் சரீரம் தான் அகில பிரபஞ்சமும். அதனால அது ஒரு அடையாளமா சேர்த்துக்கணும், அதை எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். ஆவிஷ்ய தாரயதி விஸ்வம் அமுஷ்ய யந்தா சேஷி ஸ்ரீயப்பதிஹி அசேஷ தனுஹு நிதானம். இதெல்லாம் தான் பெருமாளுக்கு லட்சணம்னு. லட்சணம்னா வேற யாருக்கும் வராது. வேற யாருமே, எல்லாத்துக்கும் காரணமா யார் இருக்கா? பகவான் தவிர வேற யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அந்த பிரவேசம் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து ரட்சிக்கிறவா யாரும் கிடையாது, பெருமாள் தான். அவனுடைய லட்சணமா வேதம் சொல்லிருக்கு. ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே, யார்கிட்ட இருந்து இது எல்லாம் உண்டாச்சோ அவன் தான் பிரம்மா, தத் பிரம்மா அப்படின்னு. அந்த மாதிரி பல இடத்துல வேதம் சொல்லி இருக்கு.
ஆக இந்த மாதிரி லட்சணங்களை வச்சுண்டு பெருமாளை தெரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கே இருக்கக்கூடிய அடையாளங்களை வச்சுண்டு பெருமாளை தெரிஞ்சுக்கணும். இத்தியாதி லட்சண கணைகி புருஷோத்தமம் துவாம், இந்த மாதிரியான லட்சண கணங்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய லட்சணம் இருக்கு. எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பவன், மோட்சம் கொடுப்பவன் பெருமாள் தானே, அதுவும் தான் ஒரு லட்சணம், வேற யாருக்கும் கிடையாது இல்லையோ. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். ஆக புருஷோத்தமனை இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா. ஜானாசி, இப்படி யார் தெரிஞ்சிருந்தாலோ அவன்தான் உலகத்திலே சர்வவித், சர்வவித் சர்வஜன் அவன் தான். ஏஷ கீதாக, இப்படியாக கீதையில் சொல்லப்பட்டான்னு அர்த்தம். அதாவது பகவத்கீதையில கண்ணன் சொன்ன விஷயம் இது, அது இங்க அழகா சொல்ற. அதாவது புருஷோத்தம வித்யா அப்படின்னு ஒண்ணு சொல்ற பகவத்கீதையில. புருஷோத்தமனான பகவானை பத்தி சொல்லக்கூடிய இடம் அது புருஷோத்தம வித்யா அப்படின்னு பெயர். அதுல இந்த விஷயங்கள்லாம் சொல்ற. துவாவிமௌ புருஷ உலோகே அப்படின்னு ஆரம்பிச்சு யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹா, இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்குள்ளயும் ஆவிஷ்ய பிபர்த்தி ஆவேசம் பண்ணி தரிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் ஆள்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பகவத்கீதையில என்னென்ன பதம் இருக்கோ அந்த பதத்தையே அப்படியே போட்டிருக்காரு பாருங்க. யோ லோகத்ரயம் ஆவிஷ்யன, இங்க ஆவிஷ்யன்னு ஆரம்பிக்கிற. அந்த மாதிரி உத்தம புருஷஸ்வன்யா அதோஸ்பிலோகே வேதேஜ பிரதித புருஷோத்தமஹான்னு வருவாங்க. அதனால இங்கேயும் புருஷோத்தமன் போடுற. பகவத்கீதையில சொன்ன விஷயத்த அப்படியே எடுத்து சொல்லிருக்க. இங்க பகவானை எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம வித்யா பத்தி சொல்லச்ச, புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன் எம்பெருமான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஜீவர்களை விட வித்தவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவன் எப்படி உத்தமன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான், எல்லாத்தையும் ஆள்பவன், எல்லாத்தையும் தரிக்க செய்பவன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி இப்படிப்பட்ட புருஷோத்தமனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம், யோ மாமே வமசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. கிருஷ்ணன் சொன்னதுதானே பகவத்கீதை. பாரதான்னு அர்ஜுனனை கூட்டு சொல்றான். அர்ஜுனா, இந்த புருஷோத்தம ரகசியத்தை சொல்லிட்டேன் நான். பகவானுக்கு ஏன் புருஷோத்தமன் பெயர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் புருஷோத்தமன் இந்த விதத்துல என்னை யாராவது ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான்னா ச சர்வவித், அவன் தான் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சின்றவன். பஜதி மாம் சர்வபாவேன, அவன் தான் என்னை ஆசிரியிப்பான், சரணாகதி பண்ணுவான், உபாசனம் பண்ணுவான், மோட்சத்துக்கு போவான், எல்லாம் அவன் தான் அப்படின்னு இந்த விஷயத்த கண்ணன் சொல்றான். பகவத்கீதையில புருஷோத்தம வித்யா பாகம் ரொம்ப பிரதானமான பாகம். ஏன்னா பகவத்கீதையில பல இடங்களை பார்த்தா நமக்கு தேவையா பக்தி யோகம் பத்தி எல்லாம் சொல்றார். நம்ம தெரிஞ்சுட்டா நல்லதுன்னா கூட நம்ம என்ன பக்தி யோகமா செய்ய போறோம் அப்படின்னு கேள்வி எல்லாம் வருது. ஆனா இது புருஷோத்தம வித்யா அப்படி கிடையாது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி ரகசியத்திரை சாஸ்திரம் கூட சொல்லிருக்காரு சுவாமி, புருஷோத்தம வித்யா தெரிஞ்சுட்டா என்ன லாபம், சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டா என்ன லாபம், சரணாகதி பண்ணப்புறம் தெரிஞ்சுட்டா என்ன லாபம், எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி புருஷோத்தம வித்யா தெரிஞ்சுட்டான்னா, ஆஹா இப்படிப்பட்ட புருஷோத்தமன் எம்பெருமான் நம்ம எல்லாம் ஆளக்கூடிய நமக்குள்ளேயே இருக்கானமே, நமக்கு சொந்தக்காரன் சேஷியாச்சே, அப்ப அவங்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ண வேண்டாமா, நம்மை அவனிடம் ஒப்படைக்க வேண்டாமா அப்படின்னு எண்ணம் பிறந்து சீக்கிரம் சரணாகதி பண்ணணும்னு தோணும். இத்தனை நாளா லேட் ஆயிடுச்சு. சரணாகதி பண்ணி முடிச்சவன் அதுக்கப்புறம் புருஷோத்தம வித்தியை படிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். அவனுக்கு என்னன்னா, எப்படிப்பட்ட எம்பெருமானுடன் நம்மை ஒப்படைச்சிருக்கிறோம், நமக்கு சுவாமி ஆனா எம்பெருமான் கிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் ஸ்வஸ்தமா இருப்பான், சுகமா இருப்பான், ஆச்சு சீக்கிரம் போற வழிக்கு சௌக்கியமா போகலாம் அப்படின்னு மகா விசுவாச பூர்த்தியோடு கூட அவன் காத்துன்னு இருப்பான், பலன்ல துறையோட இருப்பான் அப்படின்னு. அதனால இது தெரிஞ்சுன்னா நல்லது ரொம்ப. அதனால கண்ணன் இதை எடுத்து சொல்லி இதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் சர்வவித், அவன் சர்வஜன் அப்படின்ட்டான். இது பாருங்க, சர்வஜன் அப்படின்னு ஒரு கொற்றை முன்னாடி எழுதியிருக்கேன். அதுல என்ன கேட்டான்னா, சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் சொல்லுவா அப்படின்னு கேட்டா, நிறைய படிச்சவாங்க சொல்லுவா இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வா. இல்ல சில பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், படிக்காட்டா கூட கை காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவாளா இருக்கும், மகா கெட்டிக்காரம்பா,
எலக்ட்ரிக் காரியம்னா அதை செய்யறான், கம்ப்யூட்டர் காரியம்னா அதை செய்யறான், டிவி காரியம்னா அதை செய்யறான், எதுவான செய்யற சர்வஜனா இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, சர்வஜன் யாருன்னா பெருமாள் தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேற யாருமே சர்வஜன் கிடையாது. ஏன்னா பெருமாள் யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா, எப்பவுமே எல்லா விஷயமும் அவனுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. பெருமாள் தான் சர்வஜன். அந்த சர்வஜனான பகவான் கையினாலே சர்வஜன் ஒரு டைட்டில் வருது வச்சுக்கோங்க. அது இப்படி இருக்கும் பாருங்க. சர்வஜன் டைட்டில் கொடுக்கிற யார் இந்த புருஷோத்தம வித்தியைப்படி பகவானை தெரிஞ்சுக்கிறாளோ, யோ மாமேவம் அசம்பூட ஜானாதி புருஷோத்தமம், நான் தான் புருஷோத்தமன், நான் தான் உத்தமன், ஏன்னா நான் தான் ஆள்பவன், நான் தான் அந்தர்யாமியா இருப்பவன், நான் தான் சேஷி, நான் தான் எல்லாருக்கும் ஆத்மா. இந்த மாதிரி ரீதியில என்னை உத்தமனாக யார் தெரிஞ்சின்றாலோ அவன் சர்வஜன் அப்படின்னு அவனே சொல்றான், பகவானே சொல்றான். சர்வஜனான பெருமாள் கையினாலே சர்வஜன் பட்டம் கிடைக்கிறதா எப்படி இருக்கும் பாருங்க. வேற யாராவது ஒருத்தர் கொடுத்தான்னா முன்ன இருக்கும். எப்படி ஆனால் சுவாமி தேசிகனுக்கு வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுத்து ரங்கநாதன், ஏன்னா வேதாந்தத்துக்கு பிரதம ஆச்சாரியனான ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுத்தான். சர்வ தந்திரமும் வித்யாலட்சுமிக்கு அதீனமா இருக்கச்ச அந்த வித்யாலட்சுமி தேவியானவர் சர்வதந்திர சுதந்திரன் விருதம் கொடுக்கிறார் அப்படின்னு அந்த விருதத்துக்கு பெருமை சொல்லுவார். அந்த மாதிரி சர்வஜனான பகவானே ஒரு சர்வஜன் நம்ம பார்த்து சர்வஜன் சொல்றான் வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அப்ப அது விசேஷம் இல்லவா? அதனால்தான் சர்வஜன் அந்த கட்டுரையில் அதான் எழுதியிருக்கேன். சர்வஜனே கொடுக்கிற ஒரு சர்வஜன் விருது, இது ரொம்ப விசேஷம். அதனால இது கட்டாயம் தெரிஞ்சுன்னா சர்வஜன். அது எப்படி சுவாமி சர்வஜன் சொல்லலாம் அப்படின்னா, சில சமயம் ஏதோ டைட்டில் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுப்பா. சர்வஜனா சர்வஜனானா எல்லாம் தெரியுமாண்ணா அப்படின்னா அப்படி இல்ல. கிருஷ்ணன் சொல்றான் இவன் தான் சர்வஜன். ஏன்னு கேட்டா எல்லா வஸ்துவும் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கான். என்ன புரிஞ்சுட்டு இருக்கான்னா எல்லா வஸ்துவும் பகவானாலே ஆளப்பட்டது, எல்லா வஸ்துக்குள்ளேயும் பகவான் அந்தரியாமையா இருக்கான், எல்லா வஸ்துவும் பகவானுக்கு சேஷமானது அப்படின்னு தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க. அப்போ எல்லா வஸ்துவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சு விட்டாங்க, மற்ற தெரிஞ்சுக்கிட்டா போயிட்டு போகுது. ஏன்னா இது தெரியாம தான் நிறைய பேர் இருக்கான். எல்லா வஸ்துவும் பகவானாலே ஆளப்படுகிறதுன்னு யாருக்கு தெரியும்? நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா. பர்வதங்கள், சமுத்திரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா. பட்சிகள், மிருகங்கள், புழு பூச்சிகள் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா. ஆனா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து ஆள்பவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவளை சர்வஜன் சொல்ல முடியாது. சர்வ விஷயத்திலையும் மொத்தமா ஒரே விஷயம், எல்லாம் எம்பெருமானால் ஆளப்படுவது, அந்த முக்கியமான விஷயம் அவளுக்கு தெரியலையே. அப்போ அவள் சர்வஜன் இல்லை. அது மட்டும் இல்ல, பகவானே தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க ஒருத்தன், அந்த பகவானை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். சர்வத்துக்கும் காரணம், சர்வத்துக்கும் சேஷி, சர்வத்துக்கும் ஆத்மா, சர்வத்தையும் ஆள்பவன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா பகவானை தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. உதாரணம் சொல்றேன் நானு. நாஸ்திகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நாஸ்திகன்லாம் நிறைய படிச்சவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. ஆனா எல்லா படிச்சும் கடைசியில பகவானை தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ, அவ வெறும் வஸ்துவா தான் பாக்குறாளே தவிர உள்ள இருக்கிற பகவானை பார்க்கல. பெருமாள் இருக்காருன்னு ஒத்துக்கலவா. அப்ப அவ அந்த வஸ்துவை பூர்ணமா தெரிஞ்சுக்கல. வேதார்த்த சங்கரத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், எல்லாரும் பிரத்யட்சம் நாம பார்க்கும்போது பூர்ணமா தெரிஞ்சுக்கல. நம்ம என்னதான் மரத்தை பார்க்கறோம், ஒரு மரம் இருக்கு மரத்தை பார்க்கறோம்னா நம்ம தெரிஞ்சுட்டோம், நல்லா தெரிஞ்சுட்டோம்னா கூட உள்ள பகவான் இருக்காங்கிறது பிரத்யட்சமா தெரியாது. சாஸ்திரம் வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அவ பிரத்யட்சமா பார்க்கறோம், பூர்ணமா தெரிஞ்சுக்கல அப்படின்னு இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்ங்கிறத ஒத்துக்காத நாஸ்திகன் இருக்கான் இல்லையோ, அவன் எதை தெரிஞ்சிருந்தாலும் பூர்ணமா தெரிஞ்சுக்கலன்னு ஆச்சு. அப்புறம் ஆஸ்திகன்லயே சில பேர் இருக்கான், பகவான் இருக்கான்னு ஒத்துப்பா, ஆனா பிரபஞ்சத்தை பத்தி சரியா ஒத்துக்க மாட்டான். இப்ப அத்வைதிகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்களேன், பகவான் இருக்கார் ஆனா பிரபஞ்சங்க பொய்ங்கிறவா. இது ஒரு விதமான நாஸ்திகம். இது அதாவது பிரபஞ்சம் இருக்கு ஆனா பகவான் பொய்ன்னு சொல்ற மாதிரி, அதுக்கு துல்லியமாகத்தான் பகவான் இருக்கான் ஆனா பிரபஞ்சம் பொய் அப்படிங்கிறான். உலகமே ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய் தான், ஒரு ஆத்மா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் வச்சுக்கோங்க. அப்ப இவா அந்த பிரம்மத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. ஏன்னு கேட்டா, புருஷோத்தமன் பரபிரம்மம் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவன், எல்லாவற்றுக்கும் அந்தரியாமையா இருக்கிறவன், எல்லாவற்றையும் ஆள்பவன், எல்லாவற்றுக்கும் சேஷியா இருப்பவன், அப்படிதானே இருக்கான். இப்ப பிரபஞ்சமே பொய்னா அப்புறம் அவன் எதை சிருஷ்டிக்கிறான், எதை ஆளுகிறான், எதுக்கு அந்தரியாமையா இருக்கான்? இத்தனையும் வேதம் தானே சொல்லியிருக்கு. அந்த பிரபஞ்சத்தையே பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ஆள்பவன்,
அந்தரியாம இருக்கிறவன்ல எல்லாம் பொய்ன்னு ஆயிடுத்தே. அப்ப வெறும் பிரம்மா அப்படின்னு ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு இருக்க, அந்த பிரம்மத்தினுடைய பெருமைகள் எதையும் சொல்லிக்கல அப்படின்னா இது ஒரு நாஸ்திகவாதம் ஆயிடுது. நாஸ்திகன் பிரபஞ்சம் உண்டுன்னு சொல்லி பெருமாள் இல்லைங்கிறான், பெருமாள் உண்டுன்னு சொல்லி பிரபஞ்சத்தை இல்லைங்கிறான். ரெண்டும் ஒரு விதமான நாஸ்திகமா இருக்கு. கடையில ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கல, லௌகிகனும் புரிஞ்சுக்கல, வேதாந்தத்துக்குன்னு வந்திருக்கிறா நாங்க தான் வேதாந்திகள் சொல்லிக்கிற அத்வைத்திகளும் புரிஞ்சுக்கல. கண்ணன் என்ன சொல்றான் கேட்டா, நீ ரெண்டையும் சேர்த்து வச்சு பாரு, சர்வ பிரபஞ்சமும் சத்தியம், எல்லாம் பகவானாலே சிருஷ்டிக்கப்படுவதுன்னு. அப்போ பிரபஞ்சத்தை பார்த்தா பகவானாலே சிருஷ்டிக்கப்படுவதுன்னு புரிஞ்சுட்டியானா நீ சர்வஜன். பிரபஞ்சத்தை கரெக்டா தெரிஞ்சுட்ட, பெருமாளையும் கரெக்டா தெரிஞ்சுட்ட, ஏன்னா இதெல்லாம் சிருஷ்டிச்சோன்னு அவனை தெரிஞ்சுட்ட. அப்போ இந்த பிரபஞ்சம் அந்த பெருமாள் இந்த ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சுன்னு ஒண்ணு தெரியாம இல்லாமல் ரெண்டையும் தெரிஞ்சுனான்னு, அதனாலதான் அவன் சர்வஜன். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி மண்ணுன்னா வாமனனுடைய மண்ணு அப்படி காமிக்கிறான். பகவான் சிருஷ்டிச்சு தானே எல்லாம் அப்படிங்கிறார். வாமனன் மண் இது வேணும். திருக்க பெருமாள் அளந்த போது இந்த இடத்த விட்டுட்டா அளந்தார் இல்லையே, இதையும் சேர்த்துதான் அளந்தார். சிருஷ்டிக்கும் போது இதையும் தானே அவர் சிருஷ்டிச்சார். அப்ப சகல வஸ்துவும் அந்த பகவானோட கூட தான் இருக்கு, அவனை விட்டுட்டு எதுவும் கிடையாது, உள்ளுக்குள்ள அவன் இருக்கான். அப்படி தெரிஞ்சுட்டானா அவன் சர்வஜன், சரியா தெரிஞ்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அந்த ரீதியில நாம பெருமாளை சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த ரீதியில் தான் புரிஞ்சுக்கணும். சகலத்துக்கும் காரணமானவன், சகலத்தையும் ரட்சிப்பவன், சகலத்துக்குள்ளேயும் இருப்பவன், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போதுதான் இந்த சரணாகதி அழகா கிட்ட வருது. இப்போ ஏன்னா சகலத்துக்கும் சேஷி, நமக்கும் சேஷி, நம்முடைய சுவாமி, நம்முடைய சொந்தக்காரன். அப்ப அந்த சொந்தக்காரன் கிட்ட அந்த சொத்தை ஒப்படைச்சுடணும் அப்படின்னு வரப்போறது பின்னாடி. அதுக்கெல்லாம் போது நம்ம சிருஷ்டிச்சோன்னு அவன் தான், நமக்கு சேஷியா இருப்போம் அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதனால ஆவிஷ்ய தாரயசி விஸ்வம் அமுஷ்யயந்தா சேஷி ஸ்ரீயப்பதி அசேஷதனுகு நிதானம் இத்தியாதி லட்சணகணைஹி. இத்தியாதினா இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இத்தியாதி லட்சணகணை புருஷோத்தமம் துவம் ஜானாதி யோ ஜகதி சர்வவிதேஷ கீதா. யார் தெரிஞ்சுக்கிறோனோ அவன் தான் சர்வவித் என்பதாக கீதா பகவத்கீதையிலே சொல்லப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, வேதத்துல கூட இந்த விஷயம் இருக்கு. வேதத்துல அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. எல்லாத்துக்குள்ள அந்தர்யாமையா பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்ற இடம் அது. பிருகதாரண்ய உபநிடத்துல சுபால உபநிடத்தெல்லாம் இந்த அந்தர்யாமி பிராமணங்கிற பாகம் இருக்கு. அதுல பிருகதாரண்ய உபநிடத்துல அந்தர்யாமி பிராமணத்துல ஒரு விஷயம் சொல்றார். சகல வஸ்துக்குள்ளே அந்தர்யாமியா பரமாத்மா இருக்க. அதை யார் தெரிஞ்சிட்டானோ அவன் தான் அவன் தான் அந்த வஸ்துவை ஒழுங்கா தெரிஞ்சிட்டவன். ஏஷ தத்துவவித்து, ஏஷ ஆத்மவித்து, ஏஷ சர்வவித்துன்னு வரும் அங்க. இவன் தான் அந்த வஸ்துவை ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கான். மேலோட்டமா புரிஞ்சுன்னு ஒழுங்கா புரிஞ்சுக்கல. உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்னு யார் புரிஞ்சினானோ அவன் தான் அந்த வஸ்துவை ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் தான் பகவானையும் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் தான் சர்வவித்து, அவன் தான் எல்லாத்தையுமே ஒழுங்கா புரிஞ்சுட்டவன் அவன் தான் அப்படின்னு யாஜ்ஞவல்யர் அவர் யாஜ்ஞவல்யர் சொல்றதா வரும். அதுல அவர் அழகா சொல்ற, இந்த பகவானை புரிஞ்சுக்காம நீ வெறும் வஸ்துவை பார்த்தீங்கன்னா பூர்த்தியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த வஸ்துவை விட்டுட்டு பகவான் புரிஞ்சுட்டா அதையும் நீ பூர்த்தியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து வைக்கும் போதுதான் அவன் சர்வஜன், எல்லாத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுட்டவன் அவன் தான் அப்படின்னு சொல்றாரு அழகா. அதனால வேதத்திலையும் இந்த விஷயம் இருக்கு. அதனால்தான் இப்ப இந்த விஷயம் பகவத் விஷயம் தெரியாம இருந்து கொள்ளியா அவதான் என்ன பண்ணாலும் அவ சரியா வேதத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தமாகும். அந்த ரீதியில முதல்ல நம்ம என்ன பண்ணணும் கேட்டா இந்த அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், விஸ்வம் சுபாஸ்ரயவத் ஈஷ வபுஸ்வதீயம் சர்வாகிரஸ்வயி பதந்தி ததோசி சர்வஹ சர்வே ச வேத விதயஸ்வதனுக்ரஹார்த்தாஹ சர்வாதிகஸ்த்வமசி சத்வவிதஸ்ததாஹுஹு. எம்பெருமானே, இந்த உலகம் மொத்தமும் உன்னுடைய சரீரம். இங்கே இந்த உலகத்தை குறிப்பிடக்கூடிய எல்லா பெயர்களும் உன் வரைக்கும் அர்த்தமாகும், உன்னையும் சேர்த்து குறிக்கும். எல்லா பொருளாகவும் நீ இருக்கிறாய், எல்லா சொல்லாலையும் நீ சொல்லப்படுகிறாய், எல்லா வேத வாக்கியங்களும் உன்னையே சொல்லுகின்றன.
எல்லாம் வேத விதி, இதை செய் இதை செய்ன்னு வேத விதி எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தை சொல்லுகின்றன. ஏன்னா நீ பலன் தரக்கூடியவன். எல்லாத்துக்கும் மேல நீ எல்லாவற்றையும் காட்டிலும் மிக மிக உயர்ந்த பரம்பொருளாக இருக்கிறாய் அப்படின்னு மகான்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தத்துவவிதா, யார் தத்துவம் தெரிஞ்சின்றாலோ, அந்தந்த வஸ்துவை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சின்றவா, உண்மையா தெரிஞ்சின்றவா சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா இத்தனை விஷயத்தையும் சொல்றான். அதனால எம்பெருமானை சர்வாதிகன் அப்படிங்கிறான், எல்லாத்தையும் காட்டும் உயர்ந்தவன் அர்த்தம். என்ன அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல எல்லாம் பகவானுக்கு சரீரம், பகவான் தான் ஆத்மா. விஸ்வம் சுபாஸ்திரயவத் ஈஷ வபுஸ்வதீயம், விஸ்வம் எல்லாமே துவதீயம் வபுகு உன்னுடைய சரீரமாகும். சுபாஸ்திரயவத், சுபாஸ்திரயம்னா பெருமாளுக்கு, பெருமாளுடைய சொந்த திருமேனி இருக்கொல்லையோ, கோயில்ல இருக்கிற திருமேனி, அதுக்கு சுபாஸ்திரயம் பேர். அது பெருமாள் திருமேனி தானே. அதே மாதிரிதான் உலகம் மொத்தமும் பெருமாள் திருமேனி. கோயில்ல இருக்க பெருமாள் திருமேனி நம்ம விக்கிரகம் போய் சேவிக்கிறோமே, மூலவர் உற்சவரெல்லாம், அவரெல்லாம் பெருமாளுடைய திருமேனிங்கிறது எந்த அளவு சத்தியமோ அந்த அளவு உலகத்துல எல்லாமே பெருமாளுடைய திருமேனி தான். அதுவும் அதே அளவு சத்தியம். ஏன்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். அத்வைதிகளுக்கும் அதை புரிஞ்சுக்கல. இப்ப கூட அத்வைதிகள்லாம் பார்த்தா வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு போய் பெருமாள்லாம் சேவிக்கிறான். ஏன்னா சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார், விஷ்ணு பிரதிமான்னு ஒண்ணு எழுதியிருக்கார். கோயில்ல இருக்க பெருமாளுடைய விக்கிரகத்தை பத்தி விசேஷமா எழுதியிருக்கார் அவர், ஆதிசங்கரன். இப்ப கோயிலுக்கு போய் பெருமாள்லாம் சேவிக்கிறான். இந்த சேவிக்கிறங்களே இது யாரு அப்படின்னா சாட்சாத் பகவான் நாராயணன். அந்த திருமேனின்னா நாராயணுடைய திருமேனி அப்படின்னா அதே மாதிரிதான் உலகம் மொத்தமும் நாராயணுடைய திருமேனி, பரபிரம்மமான நாராயணுடைய திருமேனி எல்லாமே. அவ என்ன சொல்றா, அத்வைதிகள்லாம் அந்த பரபிரம்மமான பகவானுக்கு சரீரம் கிடையாதுன்னு சொல்றான். அவனுக்கு திருமேனி கிடையாதுன்னு சொன்னான். ஏன் கிடையாது அப்படின்னா, ஒரு சரீரம்னு ஒண்ணு இருந்தா புண்ணிய பாபம் இருக்குன்னு அர்த்தம், சுகதுக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உடம்பெல்லாம் அப்படித்தானே இருக்கு, புண்ணிய பாபம் இருக்கு, சுகதுக்கம் இருக்கு. இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்தா புண்ணிய பாபம் சுகதுக்கம் எல்லாம் வந்து சேரும். ஆனா பகவானுக்கு அதெல்லாம் கிடையாதே, அதனால சரீரம் கிடையாதுன்னா அப்ப கோயில போய் சேவிக்கிறீங்களே, ஏன் பெருமாளுக்கு சரீரம் கிடையாது இல்லையோ, திருமேனி கிடையாது இல்லையோ, அப்ப கோயில போய் சேவிக்கிறீங்களே ஏன், அப்ப மாத்திரம் பெருமாளுக்கு புண்ணிய பாபம் வந்துருத்தா, சுகதுக்கம் வந்துருத்தா அப்படின்னா அப்படி இல்ல. இது புண்ணிய பாபம் இல்லாத சுகதுக்கம் இல்லாத பெருமாளுடைய திருமேனி அப்படின்னா அதே மாதிரிதான் எல்லாமே புண்ணிய பாபம் இல்லாத சுகதுக்கம் இல்லாத பெருமாளுடைய திருமேனி. நமக்கு வேணா சரீரமா இருக்கச்ச புண்ணிய பாபம் சுகதுக்கங்கள்லாம் வருது, பெருமாளுக்கு எதுவும் கிடையாது. அப்ப சரீரம்னா எந்த அர்த்தத்துல சொல்றோம்னா, போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எம்பெருமான் உள்ளிருந்து ஆள்கிறான் இல்லவா, அதனால அவனுடைய சரீரம். எப்பவுமே சரீரம்னா என்ன அர்த்தம்னா, அது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்து அதை ஆண்டு கொண்டு இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு சரீரம்னு பேர். இப்ப நம்ம உடம்பு சரீரம் சொல்றோம், ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்து இதை ஆண்டு கொண்டு இருக்கு, அதனால தானே சரீரம் சொல்றோம். இல்லாட்டா சரீரம் சொல்லுவோமா? நம்ம யோசிச்சு பாருங்களேன். உடம்பு அப்படின்னு சொல்றோம் மூலியம். ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபேன், அது யாருடைய சரீரம் கேட்போமா நம்ம? ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருந்து ஆளக்கூடிய ஆத்மா ஒண்ணு இருக்கிறத நம்ம ஒத்துக்கலைன்னா என்ன, நமக்கு புரியல. சரீரம்னா என்ன கேட்டா, உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்து சொந்தம் கொண்டாடி சுகதுக்கம் அனுபவிச்சு அதை ஆண்டுன்னு இருக்கணும். ஒரு சரீரம்னாலே ஒரு ஆத்மாவால் ஆளப்படுவதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா உலகம் மொத்தமும் பகவானுடைய சரீரம், ஏன்னா அவனாலே ஆளப்படுவது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரீரம்னா சுகதுக்கம் உடையதுன்னு அர்த்தம் இல்லை. சுகதுக்கம் உடையது சரீரம் அப்படின்னா அப்ப பெருமாளுடைய கோயில்ல இருக்கிற திருமேனி அவனுடைய சரீரம் இல்லை, அவன் திருமேனின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏன் சொல்றாங்க? எல்லாம் ஒத்துன்னு இருக்கா, சேவிக்கிறா. ஆதிசங்கரன்ல இருந்து ஆரம்பிச்சு விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் பாடிருக்கார் ஆதிசங்கரன். பகவானுடைய சரி பாதாதி கேசாந்தம் பாடிருக்கார். ஒத்துன்னு இருக்கவங்களும் இல்லையோ. இப்ப எந்த ஐடியால ஒத்துருந்தங்கோ? சுகதுக்கமோ புண்ணிய பாப்பமோ இல்லையே, என்ன அது பகவான் எடுத்த சரீரம். அதே மாதிரிதான் இது கண்ணாதீனமான சரீரம் இல்ல, பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்து ஆளுகிறான் இல்லவா, ஆளப்படுவது சரீரம். உள்ளே இருந்து ஆளப்படுவது சரீரம், உள்ளே இருப்பவரால் ஆளப்படுவது சரீரம். வெளியில இருந்து ஆண்டா அப்ப சரீரம் சொல்ல மாட்டான். ராஜா ரூல் பண்ற, வெளியில இருந்து ஆண்டுன்னு இருக்கார், நம்ம அந்த உலகம் மொத்தம் ராஜாவுடைய சரீரம் சொல்ல மாட்டான். இந்தியாவானது மோடியுடைய சரீரம் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டா அவர் வெளியில இருக்கார், உள்ளுக்குள்ள இருந்து ஆண்டா அப்ப அவர் ஆத்மா, அது சரீரம் அப்படின்னு ஆகும்.
அந்த ரீதியில பார்த்தானா பிரபஞ்சம் மொத்தமும் எம்பெருமானே உன்னுடைய சரீரம். விஸ்வம் எல்லாமே சுபாஸ்திரயவத்து, உன்னுடைய சுபாஸ்திரயமான திருமேனி, கோயில்ல இருக்கக்கூடிய சுபா இல்ல ராமகிருஷ்ணாதி திருமேனி போல. வபு ஸ்வதீயம், உன்னுடைய வப்புகு, உன்னுடைய திருமேனியாகும். ஈஷா, ஈசானா ஆள்பவனேன்னு அர்த்தம், ஆண்டவனேன்னு சொல்றான் இல்லையோ, அதுதான் ஈஷா, பெருமாளேன்னு சொல்ற. சர்வாகிரஹா தொய் பதந்தி, அடுத்த விஷயம், எல்லா வாக்கும் உன்னை சொல்லும். கிரகண வாக்குகள், எந்த பெயரானாலும் பகவானை சொல்லும். இப்போ உதாரணமாக மரம்னு சொல்றோம் வச்சுக்கோங்க. மரம்னு எதை சொல்றோம் அப்படின்னா, இலை, கிளை, தண்டு, வேறு, இதெல்லாம் மொத்தமும் சேர்த்து எல்லாம் இருக்கிறது மரம் அப்படின்னா, அது உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான் இல்லையோ, அப்ப அவனும் தான் மரம். ஏன்னா உள்ளுக்குள்ள அவனும் இருக்கானே. மரம்னா வெறும் இலையை மட்டுமோ தண்டு மொத்தமோ சொல்லலையே, எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்றோம். அப்போ உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா உள்ள பெருமாள் இருக்கார், அவனையும் சேர்த்து தான் மரம்னு சொல்றோம். அப்போ மரம்னாலும் பெருமாள் தான். ஜோதிம் சிவ விஷ்ணு புவனானி விஷ்ணு, சமுத்திரம், பர்வதம், மரம் எல்லாம் பெருமாள் தான். ஏன்னா சமுத்திரத்துக்குள்ளேயும் இருக்கான். ஒரு மனுஷன் இருக்கான். இப்ப மனுஷன் போறான்னு சொல்றோம். மனுஷன்னா மனுஷனுடைய சரீரம்னு அர்த்தம். ஆனா சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கா இல்லையா, அவனையும் சேர்த்துதான் மனுஷன் சொல்றோம். அவனை விட்டுட்டு மனுஷன் சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு மனுஷன் வித்தியாசம் கிடையாது. அதாவது என்ன கேட்டானா, மனுஷனோ மிருகம்னோ பட்சினோ ஆணோ பெண்ணோ எல்லாம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனா மனுஷன் போறான்னு சொன்னா சரீரம் ஆத்மாவும் போறதுன்னு அர்த்தம். அப்படிதானே சொல்றோம் நாம. அதனால மனுஷன்னா என்ன அர்த்தம் கேட்டா, மனுஷ சரீரத்துல இருப்போம்னு அர்த்தம். விரக்ஷம்னா விரக்ஷ சரீரத்துல இருப்போம்னு அர்த்தம். அது யாருன்னா பரமாத்மா. பர்வத்தம்னா பர்வத்த சரீரத்தில் இருப்பான், பரமாத்மா. அப்படி பார்த்தா உலகத்துல என்னென்ன பெயர் இருக்கோ எல்லாத்துக்கும் பரமாத்மா அர்த்தம். ஏன்னா எல்லா வஸ்துக்களையும் அவன் இருக்கான். அப்ப அவளை விட்டு சொல்ல முடியாது. சர்வாகிரஹா தொய் பதந்தி, எல்லா வாக்குகளும் உன்னிடம் வந்து விழுகின்றன, அதாவது உன்னை குறிப்பிடுகின்றன அர்த்தம். ததோசி சர்வஹா, ததஹா ஆகையால், சர்வஹா அசி, எல்லாமாவே நீ இருக்க. கடைசியில எல்லாம் பகவான் சொன்னா கரெக்டா இருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்மன்னு வேதம் சொல்றது, எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னா வாஸ்தவம் தான். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான் இல்லையோ, அப்ப எல்லாம் பிரம்மன் தான். எல்லாம் பிரம்மன் தான் அர்த்தம் சொல்றதுக்கு எல்லாரும் திணறா. என்ன அர்த்தம் புரியல, எல்லாம் எப்படி பிரம்மமாகும், சேத்தனா அச்சேதமும் எப்படி பெருமாள் ஆவார் அப்படின்னு பாக்குறான். ஏதோ சொல்றான். ஆனா அதுக்காக சொல்றார் எல்லாம் பெருமாள் தான். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான் இல்லையோ. அப்போ ஒரு வஸ்துவை எடுத்து, ஒரு பழத்தை எடுக்கிறோம், எடுத்து பழம் அப்படின்னா அந்த பழத்துக்குள்ள பெருமாள் இருக்கான் இல்லையோ, அதுவும் சேர்த்துதான் பழம்னு குறிப்பிட்டோம். பெருமாளை விட்டுட்டு சொல்ல முடியாது நம்மளால. ஆத்மா விட்டுட்டு சரீரத்தை மாத்திரம் சொல்றது இல்லையே நாம. அதனால சர்வஹா அசி, எல்லாமாவும் நீ இருக்க. அதனால வேதத்துல சர்வம் பிரம்மன்னு சொன்னா அதுவும் கரெக்ட் தான். சில பேர் திண்டாடி போய் சர்வம் பிரம்மன்னு சொல்லித்தேன்னு பார்த்து சர்வம் பொய்ன்னு அர்த்தம் பண்ணிட்டா கடைசியில. விபரீதமா எல்லாம் இருக்கு, எல்லாம் பகவானோட கூட இருக்கு. அதனால பகவானை விட்டுட்டு எதுவும் இல்லை. பகவான் உள்ள இருக்கிற அப்படின்னாலே எல்லா வாக்கும் அவனை சொல்லும், எல்லா பொருளும் அவன் வரைக்கும் சேர்த்துதான் இருக்கும். விரக்ஷம்னா எப்படி இலை, பூ, காய், பழம், தண்டு, வேர் இருக்கோ அது மாதிரி பெருமாள் அதுவும் சேர்த்துதான் விரக்ஷம். தனிப்பட்ட விரக்ஷம் ஒண்ணு கிடையாது அப்படின்னாச்சு. சர்வேச்ச வேத விதையா தொதனுகிரகார்த்தாக, அது மட்டும் இல்ல, வேதத்துல இருக்க ஒவ்வொரு வாக்கும் ஒண்ணு சொல்லும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு விதி இருக்கும் இல்லையா, கட்டளை, அதெல்லாம் அனுகிரகத்தை சொல்றது. இது பண்ணு அப்படின்னா அதை பண்ணா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான்னு அர்த்தம். வேத விதிகள், யாகம் பண்ணு அப்படின்னா யாகம் பண்ணா பகவத் பிரீத்தி வரும், அப்ப பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். சகலத்துக்கும் அப்படிதான் அர்த்தம். இது சுவாமி தேசிகன் கூட சொல்லிருக்காரு. ஏன்னா ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணுன்னு சொல்ல, ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. ஒரு பெரியவர் வந்து நீ கடைக்கு போ அப்படின்னு சொல்ல, கோயிலுக்கு போன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன அர்த்தம், கோயிலுக்கு போகணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம், பெரியவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு தானே அர்த்தம். கோயிலுக்கு போனோம்னா அவர் அபிப்பிராயப்படுறாரு. அந்த மாதிரிதான் வேதத்துல ஒண்ணு சொல்லச்சியும் தானம் பண்ணு அப்படின்னா நாம தானம் பண்ணணும்னு பெருமாள் அபிப்பிராயப்படுறாரு. அப்ப நம்ம தானம் பண்ணா அவருக்கு பிரீத்தி. கோயிலுக்கு போன்னு அப்பா சொல்றார், உடனே கோயிலுக்கு போனா அப்பாவுக்கு சந்தோஷம் இல்லையோ. ஏன்னா கோயிலுக்கு போன்னு ஒருத்தர் சொன்னார்தான் என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் கோயிலுக்கு போறது அவருக்கு அபிப்பிராயம், அவருடைய மனக்கருத்துன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். கோயிலுக்கு போங்க விதிக்கே அப்படிதான் அர்த்தம். அந்த ரீதியில பார்த்தா வேதத்துல சொன்னதெல்லாம் பெருமாளுடைய அபிப்பிராயம். அப்ப பெருமாள் அதை பண்ணா நான் அனுகிரகம் பண்றேங்கிறான். சர்வேச்ச வேத விதையா, வேத விதிகள் எல்லாம்
துவத் அனுகிரகார்த்தாக உன்னுடைய அனுகிரகத்தை சொல்லுகின்றன. நீ அனுகிரகம் பண்ற வைபவம் தான் எல்லாமே. பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், நீ எந்த விதி பண்ணாலும் நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. நீ ஏதோ வேதத்துல வேற தெய்வத்தையை சொல்லிருக்கு, சிவனை பத்தி யாகம் சொல்லியிருக்குன்னு யாகம் பண்றேன், ருத்ரனை பத்தி யாகம் சொல்லியிருக்குன்னு யாகம் பண்றேன்னு பண்ணா கூட அது என் வரைக்கும் வந்து சேரும். ஏன்னு கேட்டா, நீ ருத்ரனை குறிச்சு யாகம் பண்ற, அந்த ருத்ரனுக்குள்ள அந்தரியாமே நான் இருக்கேன், என்கிட்ட வந்து சேர்ந்துடும், பலனும் நான் தான் கொடுக்குறேன். அதனால ஏபி அந்நிய தேவதா பக்தாக, நீ மற்ற தேவதைகளை குறிச்சு பண்ணா கூட அது எனக்கு வந்து சேரும். சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு வச்சா ரொம்ப பிரசித்தம். அதனால வேதத்துல அவளை பலம் கொடுன்னு சொல்றானே தவிர பகவானுடைய அபிப்பிராயம் தான் எல்லாமே. சர்வேச்ச வேத விதையா துவத் அனுகிரகார்த்தாக, பகவானுடைய அனுகிரகம் தான் வேத விதி மொத்தமே. எது சொன்னாலும் அது பகவானுடைய திருவுள்ளம்னு அர்த்தம். அது பண்ணா பகவான் பலம் கொடுப்பான்னு அர்த்தம். அவனுடைய அனுகிரகத்தை சொல்றது. அப்போ இத்தனை விஷயம் இருக்கிறபடினால இந்த தத்துவ ஞானிகள் தத்துவத்தை என்ன சொல்றாங்க கேட்டா, சர்வாதிகாக எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் பகவான் தான் அப்படின்னு சொல்றான். சர்வாதிகஸ்துவமஸ்மி தத்துவவிதஸ்ததாஹு, தத்துவவிதா உண்மை பொருளை தெரிந்திருந்தவர்கள், தத்து ஆகையால் சர்வாதிகஸ்துவம் நீ எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். அதாவது எல்லாரையும் ஒரு சாஸ்திர விஷயம் தான் இதெல்லாமே. பகவான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன்னு நியாய மதத்தில் சொல்றான். ஆனா எல்லா வஸ்துவாகவும் பெருமாளே இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான்னு அவ சொல்லல. பகவான் எல்லா வஸ்துவாகவும் இருக்கான்னு அத்வைதிகள் சொல்றான். ஆனா எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவன்னு சொல்லலவா. ஏன்னா எல்லாமே ஒண்ணு கடையறிஞ்சு விட்டான். எல்லா வஸ்துவாவும் இருக்கானா எல்லா வஸ்துவாவும் தெரியறான்னு அர்த்தம் பண்ணிட்டான். போய் வெள்ளம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆனா தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்க கேட்டான்னா, எல்லா வஸ்துவும் இருக்கு, எல்லா வஸ்துவும் உன்னுடைய சரீரமாக இருக்கு, அதனாலே எல்லா வஸ்து சொல்லக்கூடிய சப்தங்களுக்கும் நீயே அர்த்தமாக இருக்கிறாய், அதனால எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்காய். வேடிக்கை பாருங்க, அந்த வஸ்துவாவும் பகவான் தான் இருக்கான், அந்த வஸ்துவை காட்டும் உயர்ந்தவனாவும் பகவான் தான் இருக்கான். அந்த வஸ்துவா எப்படி இருக்கான்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற அப்படின்னால, அந்த வஸ்துவை காட்டிலும் உயர்ந்தவா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டானா, என்னாலும் அந்த வஸ்து வேற இவன் வேற இல்லையோ, சொரூபத்துல வேற வேறையோ இல்லையோ. அப்போ சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் தோஷம் இருக்கும், இவனுக்கு அந்த தோஷங்கள்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, வேதத்தை எடுத்து பார்த்தா கூட என்னென்ன தேவதைகள் சொல்லியிருந்தாலும் எல்லாத்த காட்டிலும் பகவான் தான் அதிகன், உயர்ந்தவன். ஏன்னு கேட்டா அவனுடைய அபிப்பிராயம் தான் எல்லாமே. அவன் தான் பலன் கொடுக்கிறவன், அவன் தான் இந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். அவரவர் தமது அறிவரை வெக வெகை அவரவர் இறைவர் என அடைவார்கள், அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, என்ன தேவதைகளை ஆசிரியிச்சாலும் அது அந்த தேவதை மூலமாக அது பகவான் கிட்ட போய் சேரும். அந்த தேவதை மூலமாக பகவான் நமக்கு பலன் கொடுப்பான் அப்படின்னு தான் உபனிஷத் சொல்லி இருக்கு. அதனால அந்த ரீதியில எல்லா வஸ்துவாக பகவான் இருக்கான். அது பகவத்கீதையில அழகா வரும். நம்ம யாகம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், யாகம் பண்றவன் யாரு அப்படின்னு கேட்டான்னா பகவான் தான். ஏன்னா நான் யாகம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள பகவான் இருக்கான், அப்ப யாகம் பண்றவன் பகவான். அப்படி சுருக்கனால எடுத்து ஹோமம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜுஹுன்னு சொல்லுவோம், அதை வச்சு ஹோமம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரம் ஒரு கோயில் அதுவும் பகவான் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான், எதை பார்த்தாலும் பகவான் தான். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டானா, கடைசியில ஆராதனம் வாங்கிக்கிறது யாருன்னு கேட்டான்னா அதுவும் பகவான் தான். அப்படி பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிஹி பிரம்மாக்னோ பிரம்மன் ஆகுதம்னு வரும். அக்னியும் பகவான் தான், ஏன்னா அக்னிக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். கோபம் பண்றவரும் பகவான் தான். கோபம் செய்யப்படுற வஸ்துக்குள்ள நெய் அதுவும் பகவான் தான். எல்லாம் பகவான் தான். பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா, இதை தெரிஞ்சுன்னா கடைசியில் அந்த பிரம்மத்துக்கிட்டே போயிடலாங்கிற. அந்த மாதிரி ரீதியில பகவான் எல்லாமாவும் இருக்கான், அதே சமயம் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவனாகவும் இருக்கான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சர்வாதிகாங்கிறது முக்கியம். சர்வாதிகாங்கிறதுக்கு காரணம் இது. ஏன்னா எந்த தேவர்களும் இப்படி கிடையாது. எதுவாக இத்தனை தேவர்கள்லாம் சொல்லியிருக்கேன்னுவா, சொல்லியிருந்தா எல்லாம் பகவான் தான். இத்தனை வேத விதி இருக்கேன்னா எல்லாம் பகவானுடைய பகவத் ஆஜ்ஞையான்னு சொல்றோம், பகவானுடைய ஆஜ்ஞை தான் மொத்தம் அப்படின்னு. அப்போ இத்தனை வாக்குகள் இருக்கேன்னா எல்லாம் பகவானுடைய வாக்கு, எல்லா வஸ்துவும் பகவானுடையது அப்படின்னாரு. விஸ்வம் சுபாஸ்ரீவதீஷ வபுஸ்வதீயம் சர்வாகிரஸ்தை பதந்தி ததோசி சர்வஹ சர்வே ச வேத விதயக ததனுக்ரகார்த்தாக சர்வாதிகஸ்வமசி தத்துவவிதஸ்ததாஹுஹு.
தத்துவம் தெரிந்தவர்கள் எல்லாம் இப்படி அழகான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள்னு எம்பெருமானை பத்தி நான் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயத்தை, ரெண்டு ஸ்லோகத்தில், ரெண்டு விஷயம்னா நிறைய விஷயங்கள் கலந்த ரெண்டு விஷயம், அதை நாம இப்ப பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா, சர்வத்துக்கும் ஆத்மாவாக உள்ளிருந்து ஆளக்கூடிய எம்பெருமான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கான். நமக்கும் ஆளக்கூடியவன், நமக்கு சேஷியாக சுவாமியாக இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். மேற்கொண்டு சரணாகதிக்குள்ள போகிறேன், அதை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.